உன்னை நான் உயர்த்துவேன் என்று அந்த தரிசனத்தை முன்வைத்து நடக்கிறான். அந்த தரிசனத்தை முன்வைத்து நடக்கும்போது அவன் சந்தித்தது இருள். குடியிலே தூக்கி போடப்படுகிறான், விற்கப்படுகிறான், சிறைச்சாலைக்கு போகிறான். எல்லாம் எதிரடை. அந்த எதிரடையான சூழ்நிலையிலே அவன் இதயத்தின் நம்பிக்கை, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் நிறைவேறும் என்று அந்த நம்பிக்கையில் தான் அவன் இருட்டிலே தொடர்ந்து நடந்தான். யோசேப்பின் நடைகள் இருட்டின் நடைகள், ஆனால் தளராத நடைகள், நம்பிக்கையின் நடைகள். அவனுக்கு எத்தனையோ இடையூறுகள், எத்தனையோ எதிர்ப்புகள். என் அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறும் என்று ஆவலாய் எண்ணியிருக்கும் பொழுது ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் எதிரடையான சூழ்நிலை சந்திக்கிறாய். அதனால் நீ சோர்ந்து போக வேண்டாம். ஆதி பக்தர்கள் அப்படித்தான் சந்தித்தார்கள். ஆனால் நம்பிக்கையோடு தொடர்ந்து நடந்தார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 105:18, சங்கீதம் அடுத்த வசனம் சேர்த்து வாசி. இந்த அவனுக்கு சங்கடம் எதற்கு? இந்த வசனத்தை நம்பினபடியினால் தான், இந்த வாக்குத்தத்தத்தை நம்பினபடியினால் தான் அவனுக்கு எதிரடையான சூழ்நிலை எல்லாம் உண்டாயின. இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் சாதாரணமாக வாழ்ந்திருப்பான். கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே சொல்லிய வார்த்தைகள், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருந்தார், உன்னை நான் தரையாக்குவேன் என்று சொல்லியிருந்தார். அதை நம்பி நடந்தான். இப்போது பாருங்கள், அவனுக்கு பிரச்சனை என்னவென்றால், விலங்குகள் அவன் கையில் இருந்தன. இரும்பு அறைக்குள்ளே தள்ளப்பட்டார், சிறைச்சாலையில் இருக்கிறான். யோசேப்புக்கு பிரச்சனை சரீரம் அல்ல, கைகளிலே போடப்பட்டதினாலே கையிலே வேதனை அல்ல, சிறைச்சாலையை தள்ளப்பட்டதினாலே சரீரத்துக்கு வேதனை அல்ல, அவன் மனதிலே வேதனை. அவன் ஆத்மாவிலே இரும்பு பாய்ந்தது. கர்த்தரை நம்பி வாழ்கிற எனக்கு எத்தனை எதிர்ப்புகள்! தேவ வார்த்தையை நம்பினது குற்றமா? என் தாசனுடைய சொல்லை கேட்டு அதன்படி நடக்கிறவருக்கு வெளிச்சமில்லையே. அவர் சொன்னியதை நான் நம்பினேன், இது நடக்கும் என்று ஆயத்தமானேன். நேர் எதிரடையாய் போய்விட்டது. பிள்ளையை பெற்று வீட்டுக்கு கொண்டு வரலாம் என்று ஆவலாய் காத்திருக்கும் பொழுது அது வேறு விதமாக முடிந்து போயிட்டே. ஏது ஆசீர்வாதமாக நடக்கும் என்று எண்ணி அடியெடுத்து வைக்கிறேன். காலதாமதம் குறுக்கே வருகிறது. சஞ்சலமும் கவலையும் வேதனையும் சங்கடமாக இருக்கிறது. நான் என்ன செய்வது? வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சொல்லை கேட்டு அதன் பிறகு உனக்கு வெளிச்சமில்லாது இருக்குமானால் பிரயாணத்தை நிறுத்தி விடாதே. உன் விசுவாச பிரயாணத்தை நிறுத்தி விடாதே. உன் நம்பிக்கையிலே சோர்ந்து விடாதே. தொடர்ந்து நட, தொடர்ந்து கர்த்தரையே நம்பு. ஆகவே இந்த ஆலோசனை தான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இப்போது தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் கவனிப்போம். ஏசாயா 50:10. ஆம், இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. என் சொல்லை கேட்டு அதன் நடந்தாய், கர்த்தர் சொன்னார் என்று ஆவலாய் காத்திருந்தாய், நேர் எதிரடையாக போகிறது. உனக்கு வெளிச்சமில்லை, வேலை கிடைக்கும் என்று ஆவலாய் காத்திருந்தாய். என்றைக்கு வேலையை சேர வேண்டுமோ அன்றைக்கு நேர் எதிரடையான பதில் வருகிறது. உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று கர்த்தருடைய கரத்தை பிடித்து வார்த்தைகளை கேட்டு கேட்டு வந்தாய். வாழ்க்கை பாலைவனமோடு வெறுமையாகிறது.
எல்லாமே வித்தியாசமாகிறது. இருளிலே இருக்கிறாய். சுற்றி இருக்கிற ஜனங்கள் வெளிச்சம் வெளிச்சம் என்று புறப்பட்டு போயிருக்கிறாய். வாழ்க்கையில் என்ன ஆயிற்று? நீ ஆராதிக்கிற கர்த்தர் உனக்கு என்ன செய்து விட்டார்? உன் நம்பிக்கை என்ன ஆயிற்று? விசுவாசம், பக்தி, தேவன் இப்படியெல்லாம் அடியெடுத்து வைத்தாயே, என்ன கிடைத்தது? இருள் தானே. இப்படி உலகம் உனக்கு எதிராக எழும்பி நிற்கலாம். என் அருமையான சகோதரனை, சகோதரியே, உன் பிரயாணம் நின்று விடக்கூடாது. இந்த இருளிலே நீ நடக்க வேண்டும். வேதம் உட்கார்ந்து விடாது. மனம் சோர்ந்து நான் விசுவாசித்தது தவறு, அந்த வாக்குத்தத்தத்தை நம்பினதே தவறு, உலகத்தார் எவ்வளவு ஆலோசனை சொன்னார்கள், என ஜனங்கள் எனக்கு எத்தனை யோசனை சொன்னார்கள், எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடப்பிப்பார் என்று நம்பினேனே. என் வாழ்க்கையில் என்ன ஆயிற்று? எல்லாமே ஏமாற்றம், வருத்தமும், சஞ்சலமும், பாடுகளும், துன்பங்களும், துயரங்களும், இடையூறுகளும், இன்னர்களும், வருத்தங்களும், வாட்டங்களுமாய் போய்விட்டனவே. என்ன செய்வது? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறதை கவனியுங்கள். நீங்கள் இருளிலே இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருளில் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஆபத்து இல்லை. அந்த இருளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். அந்த இருளுக்கு கர்த்தரை உனக்கு பதில் தருவார். ஆகியனாலே கர்த்தரை சார்ந்து கொள். வேதத்தை மூடிவிடாதே. ஜெப அறையை விட்டு ஆத்திரமாய் வெளியே போய்விடாதே. ஜெபிக்கிறவள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். வேதம் வாசிக்கிற வேதம் வாசியுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். ஆக நான் தொடர்ந்து இந்த இருளிலே நடங்கள். அருமையானவருடைய இருளில் மாத்திரம் பிரயாணத்தை நிறுத்திவிடாது. ஆகவே இந்த நாளில் ஒரு ஆழமான தீர்மானம், நான் உலகத்தாருடைய சொல்லை கேட்டு நான் நின்று விட மாட்டேன். நான் இந்த இருளிலே தொடர்ந்து நடப்பேன் என்று ஒரு ஆழமான விசுவாசத்துக்குள்ளே வாருங்கள். அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், ஆபிரகாமை குறித்து பார்த்திருக்கிறோம். எத்தனையோ காரியங்கள் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு தேசத்தை தருவேன் என்று சொல்லியிருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே திருமணம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். நடந்ததா? நடக்காதது மாத்திரமல்ல, நடக்கவே நடக்காது என்கிறதுக்குள்ள அறிகுறியை தான் நான் பார்க்கிறேன். வேலை கிடைக்கும் என்று சொல்லி வேலை கிடைத்ததா? சுகம் கிடைத்தது என்று சுகம் கிடைத்ததா? எல்லாமே எதிரடையாக இருக்கிறது. என் மனதுக்கு ஒரு சமாதானத்தை சொல்கிறேன், கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிரு என்று. உலகத்துக்கு நான் என்ன சொல்வது? நீ ஆராதிக்கிற கர்த்தர் எங்கே? அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வது என்று. அருமையானவர்களே, ஆபிரகாம் தேசத்தை குறித்த வாக்குத்தத்தத்தை பெற்றான். ஒரு பெரிய தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்றார். மெசொப்பொத்தேமியா தேசத்தில் ஊர் பட்டணத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வரும்போது உனக்கு ஒரு தேசத்தை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு கானான் தேசத்திலே ஆபிரகாம் நிற்கிறான். கானானை சுற்றிலும் பார்க்கிறான். 10 ராஜாக்கள் கையில் இருக்கின்றன. அந்த தேசம் 10 ராஜாக்கள் கையில் இருக்கின்றன. இவனுக்கு ஒரே ஒரு இடம் மாத்திரம்தான் சொந்தம். அது எந்த இடம்? சாராளின் கல்லறை மாத்திரமே. மக்பேலா குகையில் ஒரு கல்லறை மாத்திரமே சொந்தம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். ஆனால் தேசமே தனக்கு கிடைக்கும் என்ற இடத்துல அவனுக்கு கிடைத்தது ஒரு கல்லறை மாத்திரம்தான். உலகம் அவனை பரிகாசம் பண்ணும். எத்தனை நம்பிக்கையோடு புறப்பட்டு வந்தான். கடைசியில் அவனுக்கு கிடைத்ததை பார்த்தீர்களா? தேசத்தை தருவேன் என்று வாக்களித்து இந்த தாசனுடைய சொல்லை கேட்டு புறப்பட்ட அவன் இன்றைக்கு ஒரு கல்லறை அருகிலே நின்று கொண்டிருக்கிறான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சமயத்தில் கர்த்தரை நம்பி வந்த பிறகு சில சமயங்களில் இப்படிப்பட்ட பரிதாபமான நிலையில் நாம் இருப்போம். ஆனாலும் சோர்ந்து போக வேண்டாம். இப்போது ஆபிரகாமை குறித்து பார்ப்போம், தேசத்தை குறித்து பார்ப்போம். எபிரேயர் 11:10.
எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அருமையானவர்களே, அவருக்கு எதுவுமே சொந்தமில்லை. தேசம் அவருக்கு கிடைக்கவில்லை. அதோடு அந்த தேசம் எப்போது கிடைக்கும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு இப்போது பிள்ளை இல்லாத காலம். ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார், உனக்கு ஒரு மகன் பிறந்து அவனுக்கு ஒரு மகன் பிறந்து உன் பேரன் காலத்தில் அவன் எகிப்துக்கு போவான். அவன் சந்ததியார் 400 வருஷம் அங்கு இருப்பார்கள். 400 வருஷம் கழித்து வருவார்கள். அதன் பிறகு தேசம் சொந்தமாகும். நம்ப முடியாத அளவுக்கு காலம் நீண்டு கொண்டு போகிறார். தேசம் எப்போது கிடைக்கும்? உன்னுடைய பேரனுடைய சந்ததி எகிப்து தேசத்தில் போய் 400 வருஷம் வாழ்ந்து அவர்கள் திரும்ப தேசத்துக்கு வருவார்கள். அப்போது உனக்கு நான் இதை தருவேன். மிக நீண்ட இருண்ட காலம். ஆபிரகாம் சோர்ந்து போகவில்லை. இந்த நீண்ட காலத்துக்காக அவன் சோர்ந்து போகாமல் அவன் காத்திருக்கிறான். தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். இருட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த இருட்டிலே நான் கர்த்தரையே நம்பியிருப்பேன் என்று நம்பியிருக்கிறான். பிரியமானவர்களே, நமக்கு 400 வருஷம் கர்த்தர் காத்திருக்க சொல்லவில்லை. ஒரு 4 வருஷம், 4 மாதங்கள், 4 நாட்கள், 4 மணி நேரம் காத்திருந்து கர்த்தர் சொல்லும் பொழுது ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? அருமையானவர்களே, இருட்டு 4 மணி நேரமோ, 4 மாதமோ, 4 வருடமோ, கர்த்தருடைய சொல்லை கேட்டு நான் இன்றைக்கு பிரச்சனையில் சிக்கியிருந்தால் பரவாயில்லை. இந்த பிரச்சனையிலே நான் என் கர்த்தரையே சார்ந்திருப்பேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த இருளிலே நான் பயந்து விட மாட்டேன். தைரியமாக இருப்பீர்களா? இப்படித்தான் ஆபிரகாம் தைரியமாகவே அவன் கடந்து போனான். இந்த தைரியத்துக்கு காரணம் என்னவென்றால் இந்த வசனம் சொல்கிறது. வாசிகள் 10ஆம் வசனம். ஒரு தேசத்துக்காக எட்டி பார்த்தான். எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு தேசத்தை தருவேன் என்று சொல்லியிருந்தார். அவராய் எட்டி பார்க்கிறேன். அது 400 வருஷத்துக்கு பிறகு நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. வெகு தூரத்துக்கு போய்விட்டது. தூரத்திலே அதை கண்டு அணைத்து கொண்டேன். அந்த தேசம் எனக்கு இன்னும் சொந்தமாகவில்லை. ஆனால் நான் இன்னொரு தரிசனத்தை காண்கிறேன். பரலோக ராஜ்யம் எனக்காக ஆயத்தமாகிறது. நித்திய ராஜ்யத்துக்காக நான் ஆயத்தமாகிறேன். என் கர்த்தர் எனக்கு ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார். அது பரமதேசம். அந்த பரமதேசத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்துடைய இருள் எனக்கு அற்பமாய் தெரிகிறது. என் கர்த்தர் எனக்கு நித்தியத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். பரலோக ராஜ்யத்தின் மேன்மையும், பரலோக ராஜ்யத்தின் வல்லமையும், பரலோக ராஜ்யத்தின் அழகையும் பார்க்கும்போது இந்த பூமியின் இருள் எனக்கு அற்பமாகவே இருக்கிறது. நான் சந்தோஷமாக கடந்து போகிறேன். இந்த உலகம் எனக்கு நிரந்தரமானது அல்ல. என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜீவ நம்பிக்கையை நாம் எடுக்க வேண்டும். அருமையானவர்களே, 2016ஆம் ஆண்டு இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம் என்றல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு நான் ஆயத்தமாவேன். என் கர்த்தருடைய வருகை இந்த வருஷம் இருக்குமானால் மத்திய வாரத்தில் என் கர்த்தரை சந்திக்க நான் ஆயத்தமாக வேண்டும். அதுதான் முக்கியமான அழைப்பு. அருமையானவர்களே, ஆகையினால் நாம் எல்லாருமே நித்திய நம்பிக்கையில் இந்த இருளில் கர்த்தரையை நம்பி சார்ந்திருப்போம். இந்த நித்திய நம்பிக்கை தான் ஆபிரகாமை இந்த நீண்ட பயணத்தை மறக்க செய்தது. இந்த நீண்ட தூரத்தை மறக்க செய்தது அந்த நித்திய நம்பிக்கை. அருமையானவர்களே, ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு உதவியாக இருந்த 2 காரியம். ஒன்று கூடாரம், மற்றொன்று அவன் கட்டின மேடைகள். மேடை எதற்கு? கர்த்தரை தொழுது கொள்வதற்கு. கூடாரம் எதற்கு? இந்த உலகத்தில் நான் நிரந்தரமானவன் அல்ல. பிரியமானவர்களே,
நீங்கள் மாடி வீட்டில் வாழலாம், ஆனால் இதயத்திலே நீங்கள் கூடாரத்தில் சஞ்சரியுங்கள். இந்த உலகம் எனக்கு நிரந்தரமானது அல்ல, நான் நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இந்த நம்பிக்கையிலேயே நான் தொடர்ந்து வாழ வேண்டும். அந்த நித்திய நம்பிக்கையை பார்க்கும் பொழுதுதான் இந்த உலகத்தின் இருளை நாம் சகித்து கொள்ள முடியும். ஆகையினால் உலகமே சதம், இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதமே போதும் என்று எண்ணுவீர்களானால் இருளை கடந்து போக முடியாது. ஆகவே நித்திய நம்பிக்கையில் வாழ வேண்டும். நித்திய நம்பிக்கையில் சஞ்சரிப்போமானால் இந்த உலகத்தின் இருள் நம்மை அதிகமாக பாரப்படுத்தார். ஆகவே இந்த வசனத்தின்படியாக தேவனுடைய வார்த்தையை கேட்டு நமக்கு விடுதலை இல்லாதபடி இருளாய் இருக்குமானால் நித்திய நோக்கத்தோடு பிரச்சனையை பார்ப்போம். அது நமக்கு சமாதானத்தை தரும். ஆபிரகாம் தனக்கு தேசம் கிடைக்கவில்லை என்றுடனும் மேலாக பார்த்தான். தேவன் தாமே அஸ்திவாரமிட்ட நித்திய நகரத்தை நோக்கி பார்த்தான். அந்த நம்பிக்கை அவனுக்கு சந்தோஷத்தை தந்தது. வாக்குத்தத்த நாட்டை அவன் பெறவில்லை, ஆனால் அவர் இதயம் மகிழ்ந்திருந்த காரணம் நித்திய நம்பிக்கையிலே அவன் சந்தோஷம் உள்ளவனாக இருந்தான். நாமும் அந்த நம்பிக்கையில் ஜீவிப்போம். அருமையானவர்களே, இப்பொழுது இந்த செய்தியினுடைய சில காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, நம்முடைய நம்பிக்கை என்ன? நாம் இயேசுவை எதிர்பார்க்கிறோம். இயேசு வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நாம் அழுது கொண்டிருக்கும் போது நம்ம கண்ணீரை துடைக்க அவர் வர வேண்டும். நாம் பலவீனமாக மருத்துவமனையிலே படுத்திருக்கும் போது நம்மை சுகமாக்க அவர் வர வேண்டும். சஞ்சலத்தோடு படுத்திருக்கும் போது என்னை ஆற்றி தேற்ற அவர் வர வேண்டும். பயந்து நடுங்கி இருக்கும் போது என்னை தேற்றுவதற்கு வர வேண்டும். இப்படியெல்லாம் கர்த்தர் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர் வரவில்லை. கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. வியாதி அதிகரித்து கொண்டே போகிறது. பிரச்சனையை கடுமையாகின்றது. இருள் நீடித்து கொண்டே போகிறது. அவர் வர வேண்டும், அவர் வர வேண்டும். இந்த ஆசையிலே எதிர்பார்க்கிறேன். ஆசீர்வாதத்தோடு என் வீட்டுக்கு இயேசு வர வேண்டும். என் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் அமர வேண்டும். ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் வரவில்லை. இருட்டாகவே இருக்கிறது. கொஞ்சம் தள்ளி யோசித்து பாருங்கள். இப்போது சற்று யோசித்து பாருங்கள். அவர் எங்கு வர வேண்டும்? கண்ணீர் துடைக்க வர வேண்டும், ஆறுதல்படுத்த வர வேண்டும், என்னை தேற்ற வர வேண்டும். சற்று யோசியுங்கள். இன்னொரு விதமாக இயேசு வர வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த ஒரு எண்ணம் வேண்டும் அருமையானவர்களே. நம்முடைய சொந்த ஊர் எது? பரலோகம். சொந்த ஊருக்கு போக ஒரு ஆசை வேண்டும் நமக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் ஒரு ஆசை நமக்கு வேண்டும். அந்த ஆசையினால் இந்த உலகம் எனக்கு சொந்தம் அல்ல, நான் இங்கு பரதேசி, இந்த உலகத்தை பொறுத்தவரை நான் அந்நியன். இந்த எண்ணத்தை நாம் அதிகமாக வளர்க்க வேண்டும். இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல. இந்த உலகத்தின் நிரந்தரமாக நான் இருக்கப் போவதில்லை. ஆனால் நிரந்தரமாக எனக்கு ஒரு வீடு உண்டு. அது பரம வாசஸ்தலம். அங்கு நான் போகிறேன் என்ற நம்பிக்கை எப்போது வேண்டும். அதோடு கூட சரீர பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறவர் இரட்சகர். கண்ணீரை துடைக்கிறவர் இரட்சகர். வியாதியை சுகமாக்கிறவர் இரட்சகர். பணப்பிரச்சனையை தீர்க்கிறவர் இரட்சகர். அந்த இரட்சகரை அல்ல. என் பண பிரச்சனையை தீர்க்கிற இரட்சகரை அல்ல. என் கண்ணீரை துடைக்கிற இரட்சகரை அல்ல. என்னை ஆற்றி தருகிற இரட்சகரை அல்ல. இந்த பூமியிலிருந்து என்னை எடுத்துக்கொண்டு போக வருகிற இரட்சகரையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கர்த்தர் வருகிறார் மத்திய வானத்திலே. அந்த இரட்சகருக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த எதிர்பார்ப்பு இருந்தால்தான் இருளை எல்லாம் சகித்து கொள்ள முடியும். அவர் கண்ணீர் துடைக்க வராதது இருள். பிரச்சனையை தீர்க்க வராதது இருள். என் பணப்பிரச்சனையை கடன் நீட்டாதது இருள். இந்த இருளையெல்லாம் எப்போது தாங்கிக் கொள்ள முடியும்?
அவர் என்னை சந்திக்க வருகிறார் மத்திய வானத்தில் என்று அந்த இரட்சகரை எதிர்பார்த்தால்தான் இந்த இருளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும். நம்முடைய நோக்கங்களை மாற்றுவோம். அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 15:29 இவ்விதமாக சொல்கிறது. ஒன்று கொரிந்தியர் இம்மைக்காக மாத்திரம் நன்றாக கவனியுங்கள். உலகத்திலே மிக பரிதாபமான கூட்டம் யார்? கிறிஸ்தவர்கள். நாம் ஒரு குஷ்டரோகியை பார்த்து சொல்லுவோம், ஐயோ பரிதாபமான மனிதன். மிக சங்கடமான சூழ்நிலையில் பார்த்து பரிதாபமான மனிதன் சொல்லுவோம். ஆனால் உலகத்திலேயே பரிதாப மனிதன் கிறிஸ்தவன். Of all the people, the most miserable one is a Christian who believed in Christ only for the temporal things. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் கர்த்தரை நம்புகிற கிறிஸ்தவன் பரிதாபமான கூட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா கூட்டங்களிலும் கூடுகிற பெரிய கூட்டங்கள் எல்லாம் யார்? பரிதாபமான கிறிஸ்தவ கூட்டங்கள். வியாதிக்காகவும் உலக பிரகாரமான நன்மைக்காகவும் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் கூடுகிற கூட்டத்தில் தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. நித்திய ராஜ்யத்தின் நன்மைக்காக, நித்திய ராஜ்யத்தின் நம்பிக்கைக்காக பிரயாசப்படுகிற கூட்டத்திலே கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் என் அருமையான சபையே, உன் நம்பிக்கையை மாற்று. உலக பிரகாரமான காரியங்களை மாத்திரமே எதிர்பார்த்து கொண்டிராது. நீ பரம நம்பிக்கை எடு. தேவன் என்னை சந்திக்க வருவார், அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுவாயானால் இந்த இருளை எல்லாம் சீக்கிரமே நீ கடந்து போய் விடுவாய். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஆகையினால் மேலான காரியத்தை வாஞ்சி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் பிறகு உனக்கு இருளாக இருக்குமானால் நீ தொடர்ந்து அந்த இருளிலே கர்த்தரையே சார்ந்து கொள்ளு. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம். இப்போது நான் இந்த செய்தியை குறித்து சற்று விவரமாக சொல்லுகிறேன். ஒரு மனிதனுக்கு பணம் ஏராளமாய் கர்த்தர் கொடுக்கிறார். கோடீஸ்வரனாக இருக்கிறான். எதற்காக அவனுக்கு அந்த பணத்தை கர்த்தர் கொடுத்தார்? சினிமாக்காரர் கூட பாடியிருக்கிறார்கள், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், ஒருத்தனுக்காய் கொடுத்தான் என்று. நம் பணத்தை ஒருவருக்கு கர்த்தர் கொடுக்க காரணம், அவன் அதை பகிர்ந்து மற்றவர்களுக்கு கொடுப்பான், கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் ஒருவருக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒருவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். எதற்காக? அவனை ஞானவானாய் மாற்ற வேண்டும் என்றல்ல, அவனுடைய ஞானம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்று. இவையெல்லாம் நமக்கு பொக்கிஷமாக கொடுக்கப்படுகிறது. இவையெல்லாம் ஞானம், பணம், ஐஸ்வர்யம் எல்லாமே நமக்கு பொக்கிஷமாய் தரப்படுகிறது. எதற்காக கொடுக்கப்படுகிறது? மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக. அப்படி கொடுக்கப்படுகிற பொக்கிஷங்களில் ஒன்று துன்பமும் கஷ்டமும். இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? எனக்கு அதிகமான வருத்தங்கள், எனக்கு அதிகமான சங்கடங்கள், நீண்ட இருள், இதை கர்த்தர் எனக்கு தந்தார். எதற்கு? இருளில் நடக்கிற பிள்ளைகளுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க, என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொடுக்க, தள்ளாடுகிற கிறிஸ்தவனை தாங்கி பிடிக்க, தடுமாறுகிற கிறிஸ்தவனுக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு தேவன் கொடுத்த பங்கு வருத்தமும் சஞ்சலம். இந்த வருத்தத்தின் சஞ்சலத்தை ஏன் எனக்கு தந்தார்? வருத்தப்படுவர்களுக்கு ஆறுதல் சொல்ல எனக்கு வருத்தத்தை தந்தார். கண்ணீர் விடுடைய கண்ணீரை துடைக்க கர்த்தர் என் கண்களிலே கண்ணீர் தந்தார். இதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கும் ஒரு பொக்கிஷம். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நமக்கு என்ன தந்திருக்கு? சிலருக்கு பணத்தை கொடுத்தார், சில பேருக்கு பதவியை கொடுத்தார், சில பேருக்கு அந்தஸ்தை கொடுத்தார், சில பேருக்கு ஐஸ்வர்யங்களை கொடுத்தார். ஒரு சிலருக்கு கர்த்தர் எதை கொடுத்தார்? கண்ணீரும் வேதனையும். அந்த ஒரு சிலரில் நீங்களும் இருக்கலாம். இதுக்கு உங்கள் மனம் இடம் கொடுக்கிறதா? பணத்தை கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறேன்,
ஐஸ்வர்யத்தை கொடும், நான் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறேன். கர்த்தர் கேட்கிறார், கண்ணீரை தருகிறேன், கண்ணீருக்கு ஆறுதலை பகிர்ந்து கொடுப்பாயா? வேதனையை தருகிறேன், வேதனை உள்ளவர்களுக்கு சமாதானம் சொல்ல, பங்கிட்டு கொடுக்க இதை வாங்கி கொண்ட மனதாக இருக்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார். இந்த புதிய வருடத்தில் இந்த வேதனை சங்கடத்தை உனக்கு நான் தந்தார், நீ ஏற்றுக்கொள்வாயா என்று. என் சத்தத்தை கேட்டு உனக்கு வெளிச்சமில்லாத காலத்தை உனக்கு நான் தரலாம், அந்த இருளை ஏற்றுக்கொள்வாயா? அந்த இருளிலே என்னை சார்ந்திருப்பாயா? இதற்கு என்ன பதில் சொல்வீர்கள் அருமையானவர்களே? ஆவென்று எத்தனை பேர் சொல்லுவோம்? நிதானமாய் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இந்த அழைப்பு கிடையாது. எல்லாருக்கும் கர்த்தர் பணத்தை கொடுக்கிறான், எல்லாருக்கும் பதவியை கொடுக்கிறான். இது ரேர் சான்ஸ். இந்த வருத்தமும் சஞ்சலமும் கண்ணீரும் கர்த்தர் கொடுப்பது ஒரு சிலருக்கு தான், எல்லாருக்கும் அல்ல. இந்த சபையில் உள்ள எல்லாருக்கும் அல்ல, ஒரு சிலரை. ஒருவேளை நீங்கள் 500 பேர் இருந்தால் அதை 2 பேரை கர்த்தர் தெரிந்தெடுப்பார். என் பிள்ளையே, உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் சுமக்க வேண்டும். எதற்காக ஆண்டவரே? வருத்தப்படுவதையும் சஞ்சலப்படுவர்களுக்கும் உன் ஆறுதலையும் உன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொடுப்பதற்காக நான் இதை உனக்கு தருகிறேன் என்று. ஆகையினால் தைரியமாகிருங்கள், இருளாக இருப்பதனாலே சோர்ந்து போகாதீர்கள். இந்த இருளிலே தொடர்ந்து நடப்பது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தரை மன மகிழ்ச்சியாக்குறது இருளிலே அவரை சார்ந்து கொள்ளும். எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும்போது ஹல்லேலூயா ஓசன்னா என்று சொல்வது எளிதான காரியம். எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் சாதாரணம். பக்தன் யோபு சொல்கிறார், நீ என்னை கொன்று போட்டாலும் உமது பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். நீர் என்னை கொன்று போட்டாலும் உமது பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். நித்திய நம்பிக்கையில் எடுத்த நம்பிக்கை. நீ கொன்றே போடும், என் சரீரம் சாகும், என் நம்பிக்கை சாகாது. உமது பேருள்ள நம்பிக்கை சாகாது. இப்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையினாரே எதை இழந்தாலும் சரி, தேவன் மீது உள்ள நம்பிக்கை இழந்து போகாதீர்கள். இருளாக இருக்கிற நேரத்தில் உங்கள் நம்பிக்கை பிரகாசமாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, இப்போது இந்த இருளில் நடப்பதினாலே என்ன லாபம்? இந்த இருளிலே தொடர்ந்து நடப்பதினாலே என்ன லாபம்? முதலாவது கவனியுங்கள், இருளில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினால் அது உண்மையாகவே தேவனுக்கு மகா பெரிய கனத்தை கொண்டு வரும். எல்லாம் நன்மையாக இருக்கும்போது ஆடி பாடிவது அல்ல, வருத்தமும் சஞ்சலமாக இருக்கும்போது நாம் தேவனை துதித்து பாடுவோமானால் அது மகத்தான காரியம். ஒரு சூழ்நிலையை பாருங்கள். 2 சாமுவேல் 16:11. அருமையானவர்களே, இந்த வசனத்துக்கு போவதற்கு முன்பு சூழ்நிலையை பார்ப்போம். தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலின் இனி ஒரு ராஜா. இப்போது அவன் மகனே அவரை துரத்துகிறான், வெறும் காலால் நடந்து போகிறான். ஒரு ராஜா காலிலே பாதரட்சை கூட அணிய முடியாதபடி பயந்து ஒளிந்து நடுங்கி ஓடுகிறான். யார் துரத்துவது? கர்ப்பப்பிரப்பான அப்சலோம். தன் மகனே தனக்கு விரோதமாக வந்து விட்டான். பயந்து நடுங்கி ஓடுகிறான், மலைகளில் ஏறுகிறான். அந்த சமயத்தில் சீமேயு என்பவன் கற்களை இறந்து பேரியாளின் மகனை, சவுலுக்கு விரோதமாக எழும்பியிருந்தாய், உன் இரத்தப்பழி உன்னை பிடித்தது என்று
அவன் இதயத்தை கிழிக்கும்படியாக பேசுகிறான். மன சஞ்சலம் உள்ளவனாய் அந்த இருண்ட பாதையிலே நடக்கிறான். அவன் தேடியதல்ல, அவன் ஆடு மேய்த்து கொடுத்த சிறு பையன், எதையுமே அவன் விரும்பினதில்லை. கர்த்தர் அவனை அழைத்து அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கு இருளிலே நடமாட விட்டார். இந்த இருளிலே தாவீது நடக்கிறான். தாவீது இந்த இருண்ட வேளையில் அவர் சொல்கிற வார்த்தை வாசியுங்கள். இப்போது பார்க்கிறான், என்னை ஜனங்கள் தூஷிக்கிறார்கள், அற்பமான மனிதர்கள் கூட என்னை தூஷிக்கிறார்கள். ஆனால் இருண்ட நேரத்தில் தாவீது சொல்லுகிறான், என்னை தூஷிக்கும்படி என் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அந்த நேரத்தில் கூட தேவன் மீது உள்ள நம்பிக்கை விடவில்லை. அந்த இருண்ட நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்தார். என் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், அவர் அனுமதித்தபடி நான் நடக்கட்டும் என்று. என் அருமையான சகோதரனே சகோதரிகள், உன் வாழ்க்கையில் நேர் எதிரடையான காரியங்கள் நடந்திருக்கின்றனவா? நீ நம்பிக்கையோடு எதிர்பார்த்ததுக்கு நேர் மாறாக நடக்கிறதா? உன்னாலே சொல்ல முடியுமா? உன்னை சுற்றிலும் வந்து கேட்கிறார்கள், ஏன் இப்படி ஆயிற்று? ஏன் இது நின்று போய்விட்டது? ஏன் இது உனக்கு கிடைக்கவில்லை? உனக்கு வரும் என்று எதிர்பார்த்திருந்தேனே, வராது என்று ஆகிவிட்டது ஏன்? உலகம் கேட்கிறது. நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? என் கர்த்தர் தராதது எனக்கு வருத்தமே, என் கர்த்தர் எனக்கு பதில் தராதது எனக்கு துக்கமே, அப்படி சொல்கிறீர்களா? அல்லது இப்படி எனக்கு கிடைக்காததும் என் பிதா எனக்கு வைத்த பாத்திரம், அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு தரமாட்டேன் என்று கர்த்தர் நிறுத்திய இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவேன். கிடைக்கும் என்று ஆவலாய் எதிர்பார்த்திருந்தேன், கிடைக்காது என்ற பதில் எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பாத்திரம் என் தேவன் எனக்கு தந்த பாத்திரம், ஆகவே என் தேவனுக்கு நன்றி. நேர் எதிரடையான காரியங்களை சந்தித்து வருகிற தேவ பிள்ளையே, நீ உனக்கு அளிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு அனுமதித்த பாத்திரம் என்று சொல்வாயா? தாவீது தன்னுடைய துன்பமான வேளையை பிதா தனக்கு தந்த பாத்திரம் என்று எடுத்தான். அப்சலோம் அல்ல, இந்த சீமே அல்ல, என்னை அபிஷேகம் பண்ணின என் கர்த்தர் என் கரத்தில் தந்த பாத்திரம் என்றார். தேவனை மகிமைப்படுத்தினான். இருளான நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் கண்களிலே கண்ணீர் வடிகிற சூழ்நிலை இருக்கும் பொழுதும் உங்கள் வாயானது, கர்த்தரே என் கண்ணீரை எனக்கு தந்ததுக்கு உங்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அந்த இருள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் அருமையானவர்களே. ஆகவே இருளான நேரத்தில் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவோம் அருமையானவர்களே. வாலிப பிள்ளைகள் சற்று கவனியுங்கள். ஒரு பக்தி உள்ள நல்ல பெண், வாலிப பெண், எல்லா காரியத்திலும் பெற்றோருக்கு அருமையாக இருந்தாள். அவருடைய பெயர் மேரி. ஆனால் ஒரு காரியத்தில் தவறி போனாள். வாழ்க்கை துணையை தேடும்போது கொஞ்சம் கூட பயன்படாத, கர்த்தருக்கு பயப்படாத, மிருக குணமுள்ள ஒரு வாலிபனை நேசித்தாள். எவ்வளவோ தாய் சொல்லி பார்த்தாள், வேண்டாம் மகளே, இவன் உனக்கு ஒத்து வரமாட்டான், இவன் பக்திக்கும் பரிசுத்தத்துக்கும் ஏற்றவன் அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை, உனக்கு யார் வேண்டும் என்று நாங்கள் தெரிந்தெடுக்கிறோம். இல்லையம்மா, கர்த்தர் பார்த்து கொள்வார், நான் இவரையே திருமணம் செய்கிறேன். அவர் திருமணம் நடந்தது. குடும்ப ஜெபத்துக்கு வரவே மாட்டார்கள். ஆலயத்துக்கு அவள் தனியே தான் போவாள், தனியே தான் வருவாள். ஒரு சமாதானமே இல்லை. வாழ்க்கையில் அவளுக்கு சமாதானம் இருளாகவே இருக்கிறார். காலை மாலை என் நேரமும் கண்ணீர், சஞ்சலம் உள்ளவளாய் நடந்து தெரிகிறாள். சமைக்க போகும்போது இதயத்தில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள். இவள் ஆலயத்துக்கும் வரவில்லை, ஜெபத்துக்கும் வரவில்லை,
சாப்பாடு கொண்டு போன நன்றி என்ற ஒரு வார்த்தை கூட கர்த்தருக்கு சொல்லவில்லை. இவ்விதமாக எண்ணி சஞ்சலத்தோடு இருக்கும்போது அவளுடைய ஆடையில் தீப்பிடித்தது. அதை அவள் கவனிக்கவில்லை, சஞ்சலத்திலேயே நின்று விட்டாள். ஆனால் தீ வேகமாக வளர்ந்து அவளை பற்றி பிடித்தது. அதன் பிறகு வீட்டார் எல்லாரும் ஓடி வந்து நெருப்பை அணைத்து அவளை மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். அவள் மரணத்தை தழுவுகிற வேளை. அப்போது அவள் கணவன் வந்து நிற்கிறான். இவள் சொல்லுகிறாள், கையை பிடித்து, நான் உன்னை எவ்வளவாய் நேசித்தேன், ஆனால் இப்போது ஒரு பெரிய சஞ்சலத்தில் நான் இருக்கிறேன். சரீரத்தில் உனக்கு வேதனையாக இருக்கிறதா மேரி? சரீர வேதனை அல்ல, என் சரீரம் இருளுக்குள் இருக்கிறது. நான் வெளிச்சத்தை இழந்து போனேன். ஆனால் அது அல்ல எனக்கு பிரச்சனை. உன்னை சத்தியத்தில் நடத்த வேண்டும் என்று நான் எடுத்த பிரயாசங்கள் பாதியிலே நின்று போய் உன்னை நித்திய இருளிலே விட்டு போகிறேனே என்ற சஞ்சலத்தை தவிர எனக்குள்ள இருள் எனக்கு பெரிய காரியம் அல்ல. என் சரீரம் பற்றி எறிவது எனக்கு பெரிய காரியம் அல்ல. நித்திய நரகத்திலே இந்த குடும்பத்தார் பற்றி எறிவார்களே, அதுதான் எனக்கு பாரமாக இருக்கிறது என்று தன் கணவனுடைய கரத்தை பிடித்து அழுது, நீ ரட்சிக்கப்பட மாட்டாயா என்று. நான் வேலையை செய்யாமல் போகிறேனே என்றாள். இந்த வார்த்தையை கேட்டதும் கணவன் அழுது ஒப்பு கொடுத்து, மேரி, நீ பெற்றுக்கொண்டதை நானும் பெற்றுக்கொள்கிறேன், இயேசு என் இரட்சகர் என்று சொன்னார். இந்த இருளிலே கர்த்தரை மகிமைப்படுத்தினபடியினாலே அவன் கணவன் ரட்சிக்கப்பட்டான். இப்படியெல்லாம் சூழ்நிலையை கொண்டு வந்து தான் கர்த்தர் ரட்சிப்பார் என்று சொல்லவில்லை. தவறுதலாக நடந்துவிட்டது. அந்த நெருப்பை கர்த்தர் கொண்டு வரவில்லை, ஆனால் அதை பயன்படுத்துகிறார். அந்த பெண் பயன்படுத்திய விதத்தை சொல்லுகிறேன். இதை பார்த்ததும் அந்த வீட்டில் உள்ள மற்ற பெரியவர்கள் எல்லாரும் வந்து மேரியுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார்கள், மேரி, நீ அடைந்த பாக்கியத்தை நாங்களும் அடைய விரும்புகிறோம் என்று சொல்லி மேரியுடைய கரத்தை பிடித்து எல்லாரும் சத்தமிட்டு சொல்வது, இயேசுவே இரட்சகர் என்று. மேரி தன் கண்களை மூடினாள். இவ்விதமான இருட்டிலே நடந்து அவளை வெளிச்சத்திலே கொண்டு வந்தாள். சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கடுமையான பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதித்தாலும் அதன் மூலமாக கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொண்டு வர வல்லவர். இந்த உதாரணம் கஷ்டமான உதாரணம். இது எங்கேயோ எப்பொழுதோ 1000 நடக்கிறது. நான் சொல்ல வேண்டிய விரும்பு, இப்படி கர்த்தர் நம்மை நெருப்புக்குள் தள்ளி நம்ம குடும்பத்தை ரட்சிப்பார் என்று அல்ல. அதை அல்ல நான் சொல்வது. இந்த நெருப்பு பற்றி கொண்டது ஆக்சிடெண்ட். ஏன் இந்த ஆக்சிடெண்ட் வந்தது? மன துயரம், சங்கடத்தோடே அவள் நின்று கொண்டிருந்தது. இந்த இப்படி ஆயிட்டு. ஏன் சங்கடம்? தாயுடைய சொல்லை கேளாதது. எத்தனை முறை சொல்லியிருப்பார். சரி, மொத்தத்தில் இப்போது நாம் பார்க்கிற காரியம், இப்படி ஒரு தீமை நடந்தாலும் அவள் அந்த இருளை பயன்படுத்தினாள். அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிப்பு குடும்பத்தோர். நான் உங்களுக்கு சொல்ல வந்தது, இப்படியெல்லாம் உங்களுக்கு ஆபத்து வரும், பொல்லாப்பு வரும், அப்படி வரக்கூடாது என்பதில் ஆசை வராது. அது அல்ல என்னுடைய நோக்கம். எந்த துன்பங்களிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், அது ஆசீர்வாதமாக முடியும். வருகிற இருள் ஆசீர்வாதமாக மாறாது. இருளிலே கர்த்தரை புகழ்ந்து பேசுவது, கர்த்தரை கனப்படுத்துவது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அருமையானவர்களே, ஆகவே இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையினாலே அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இருளை சந்தித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மகள். 2வது அருமையானவர்களே, இருட்டு வேளையிலே கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவார். நமக்கு கிருபை வேண்டும், கிருபை வேண்டும் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, விளக்கு வேண்டுமென்றால் எப்போதுதான் விளக்கு தேவை? நமக்கு இருளாக இருந்தால் தான் தேவை. கிருபை வேண்டுமென்றால் அதுக்கு சூழ்நிலை வேண்டும். என்ன சூழ்நிலை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம்
அருமையானவர்களே, எதை காண்பிப்பே? நீ என்னென்ன பரிசு வாங்குவாய், நீ என்னென்ன இடங்களிலெல்லாம் உன்னை போற்றி புகழ்வார்கள், உனக்கு எப்படி மேடைகள் அமைக்கப்படும் என்பதை உனக்கு காண்பிப்பேன் அல்ல. நீ என்னென்ன பாடுகள் துயரங்களை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பு. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக பாடுகள் அனுபவிக்க வேண்டும். நாம் எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? அருமையானவர்களே, நாம் என்ன பாடு அனுபவித்தோம்? கிருபை வேண்டும், கிருபை வேண்டும் என்று கேட்கிறோமே. எதற்கு கிருபை? பரிசுத்த பவுலுக்கு கிருபை வேண்டும். எதற்காக? பாடுகளை சந்திக்க, உபத்திரவங்களை சந்திக்க அவன் கிருபைகளை கேட்கிறான். அவருக்கு கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். அவன் சரீரத்திலே ஒரு பிரச்சனை, 3 முறை ஜெபம் பண்ணுகிறான். இந்த சரீர பிரச்சனை நீங்க வேண்டும் என்று கர்த்தர் நீங்க 3 முறை. காலை ஒரு ஜெபம், மத்தியானம் ஒரு ஜெபம், சாயங்காலம் ஒரு ஜெபம் என்றல்ல. இன்றைக்கு ஜெபம் பண்ணுகிறான். 2 வருஷம் கழித்து அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். 2-3 மாதம் கழித்து திரும்ப ஜெபம் பண்ணியிருப்பான். இப்படி 3 முறை அவன் ஜெபம் பண்ணினான். ஆனாலும் கர்த்தர் அதை கேட்கவில்லை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த கிருபையை அவன் பெற்றுக்கொள்வதற்குள்ள காரணமே அவன் இருளில் இருந்தபடியினாலே தான். அவன் சரீரத்தில் ஒரு பலவீனம், அந்த பலவீனத்தை கர்த்தர் நீக்காமல் தொடர்ந்து இருளிலே வைத்தார். கர்த்தருடைய சொல்லை கேட்டு வந்தான். இப்போது வெளிச்சமில்லை, சரீரத்தில் முள், சரீரத்தில் ஒரு பலவீனம். அப்படி பலவீனமாக இருப்பபோது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் எதையே கொடுத்தார்? அவனுக்கு பதிலாக இருளையே கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இருளில் இருக்கிறான். ஆனால் அந்த இருளிலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது எது? கிருபையை கொடுத்தார். பலவீனமாக இருள் தொடர்கிறது, அதன் மத்தியிலே தேவ கிருபை வருகிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஏன் இந்த இருள்? தேவன் அதிகமான கிருபையை தருவதற்காக. ஆகையினால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்கிறது என்று சஞ்சலப்பட வேண்டாம். இந்த இருளுக்கு தக்க கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு கிருபைகளை தருவாராக. நாம் சமாதானமாக இருங்கள். இன்றைய பிரசங்கம் மன ஆறுதலுக்கான பிரசங்கம் அல்ல, ஒரு நம்பிக்கைக்காக, நித்திய நம்பிக்கையான சில ஆலோசனை சொல்லி போகிறேன். அருமையானவர்களே, ஒரு மனிதனை கேரக்டர், அவனுடைய சுவாபத்தை மாற்றுவது இந்த இருள். ஒரு மனிதனை மாற்றுவதற்கு டிசிப்ளினரி ஆக்ஷன், ஒரு ஒழுக்க நெறியாக ஒரு மனிதனை சரியாக மாற்றுவதற்கு மிக பிரயோஜனம் உள்ளது இந்த வேதனையும் கண்ணீரும். சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 119:11 வாசியங்கள். 71, சங்கீதம் 119:71. நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், நான் வேத சத்தியங்களை கற்றுக்கொண்டேன். என்ன அர்த்தம்? நான் வேதத்தின்படி நடக்க ஆரம்பித்தேன். என் சுவாபங்கள் எல்லாம் மாற ஆரம்பித்தது, என்னுடைய சிந்தனை மாற ஆரம்பித்தது, என் நடவடிக்கையில் மாற ஆரம்பித்தது, என் பேச்சு மாற ஆரம்பித்தது, என் சுவாபமே முற்றிலும் மாறிவிட்டது. இப்படி என்னை மாற்றியது எது? உபத்திரவங்கள், இருளான பாதை, சங்கடமான சாலை, இவைகள் தான் என்னை மாற்றினது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அவரை நான் அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் வந்தான் பேதுரு. இந்த பேதுரு தான் எழுதுகிறார் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசியுங்கள். இப்போது துன்பப்பட வேண்டியது அவசியமான காலம், ஆகியனால் கொஞ்ச காலம் துன்பப்படுகிறீர்கள்.
அருமை பரிசுத்த பேதுருடைய வார்த்தையை கவனியுங்கள். பொன்னானது சோதிக்கப்படுவது போல விசுவாசம் என்பது சோதிக்கப்படும். நான் விசுவாசி என்று சொல்வோமானால் கர்த்தர் நிச்சயமாக சோதிப்பார். சோதனை எதில்? வேதனையில் தான் சோதனை உண்டாகிறது. பாடுகள், உபத்திரவங்கள், சங்கடங்கள் இவை வழியாய் கடந்து போகும்போது தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு முன்பு பேதுரு சொன்ன வார்த்தை, இவரை நான் அறியேன். சோதிக்கப்பட்ட பிறகு சொல்கிறார், கர்த்தருடைய நாளிலே நீங்கள் மகிமை அடைவீர்கள், நீங்கள் பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவியுங்கள் என்று அவர் சொல்ல காரணம், அவர் சுவாபம் மாற காரணம் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வந்தார். சத்தியத்தை நிற்க முடியாதவனாய் தளர்ந்து நின்றவன், தேவனுக்காக நிற்க முடியாதபடி கோழையாய் இருந்தவன், தன் ஜீவனையே கொடுக்கிற தைரியசாலியாய் மாறி போனதுக்கு காரணம் இருளில் தொடர்ந்து நடந்தபடியினார். அதனாலே பேதுரு மிக தைரியமாய் சொல்லுகிறான், அவனுடைய சுவாபங்கள் எல்லாம் இப்போது மாறி இருக்கின்றன. கர்த்தர் மீதுள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்தும். விசுவாசம் உள்ளவர்களுக்கு, பரிசுத்தமாய் இருக்கிறவர்களுக்கு துன்பங்கள் உதவி செய்கின்றன. கர்த்தரை அதிகமாய் நம்ப செய்கின்றன. யோபின் புத்தகம் 13:15. யோபின் புத்தகம் 13:15. அவர் என்னை கொன்று போடாவிட்டால் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன், அல்லது நான் அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிறேன், அவர் என்னை கொன்று போட மாட்டார். இதுதான் நம்முடைய விசுவாசம். இது வெளிச்சத்தின் விசுவாசம். யோபு சொல்கிறான், நீர் என்னை கொன்று போட்டால் உமது நம்பிக்கை. இருளில் விசுவாசம் எல்லாமே இருளாய் போகிறது, எதிரடையாய் போகிறது. அப்போது கர்த்தரை உறுதியாய் நம்புகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எதிரடையான சூழ்நிலைகள் வரப்போகின்றன என்று நான் அறிவிக்க வரவில்லை. உங்களுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் வரப்போகின்றன என்று சொல்வதற்கு என்னை தேவன் அனுப்பவில்லை. நான் சொல்வது, ஒரு சிலருக்கு வருத்தமும் சஞ்சலமும் இருளும் அழைப்பாக இருக்கிறது. சிங்கங்களை வாயை கிழித்து ஹல்லேலூயா என்று சொல்வதற்கு சிலருக்கு அழைப்பு. அந்த சிங்கங்களின் பற்களுக்கு இரையாகி வரிக்கும் போது ஹல்லேலூயா என்று சொல்வது சிலருக்கு அழைப்பு. இந்த 2 அழைப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு, இந்த சபையில் உள்ள எல்லாருக்குமே வெளிச்சத்தின் அழைப்பு. ஒரு சிலருக்கு, மிக சிலருக்கு எந்த அழைப்பு? இருளின் அழைப்பு, துயரத்தின் அழைப்பு, வருத்தத்தின் அழைப்பு. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் சொல்கிறேன் அருமையானவர்களே, அந்த இருள் நீங்கள் கர்த்தரை அதிகமாக நம்பு. யோபு அதிகமாக நம்பினார். தாவீது எல்லாவற்றையும் இழந்து இருள் சூழ்ந்த வேளையில் நிற்கிறார். மனைவி, மக்கள், சொத்து, சுகம், வீடு எல்லாம் இழந்தார். சகலத்தை இழந்து கண்ணீரோடு இருக்கிறான். வேதம் சொல்கிறது, அவனுடைய இருட்டு மிக அதிகம். வேதம் என்ன சொல்கிறது? அழுகிறதற்கு வெல்லாமல் போக மட்டும் அழுவான், இனி அழவே முடியாது. அவ்வளவு இருள். என் அருமையான சகோதரியே, உன் கண்ணீர் முழுவதையும் ஊற்றும்படி நீ அழுது விட்டாயா? இந்த புதிய வருஷத்தின் முதல் வாரத்தில் பிரச்சனைகள் உன்னை அழுத்தமாய் நெருக்கி நீ கண்ணீரின் பாதையிலேயே நடந்தாயா? எதிர்பார்த்ததுக்கு மாறாக சம்பவங்கள் நடந்து உன் கனத்த இதயத்தோடு, பாரமுள்ள இதயத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறாயா? தாவீது பாரமுள்ள இதயம், சஞ்சலமுள்ள மனம், தள்ளாடுகிற கால், அழுகிற கண்கள். அவன் உதடு என்ன சொல்கிறது? அவன் இதயம் என்ன சொல்கிறது? 1 சாமுவேல் 30:6.
என் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று இருளிலே கர்த்தரையே சார்ந்து கொண்டான். கர்த்தரை நம்புகிற தாவீது தனக்கு உண்டான இருளிலே அவர் முறுமுறுக்காமல் ஐயோ கர்த்தரை நம்பக்கூடாது என்று சொல்லாதபடி கர்த்தரையே நம்பினான். நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடிக்கிற வார்த்தை இதுதான். எந்த சூழ்நிலையிலும் எப்படி காரியங்கள் நடந்தாலும் சரி, உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என் கர்த்தர் பார்த்து கொள்வார், என் தேவன் பார்த்து கொள்வார். இந்த நம்பிக்கை எடு. உன் காரியங்கள் விலகி போகும். உன் கர்த்தர் உன் வீட்டை வெளிச்சமாக்குவார். உன் நம்பிக்கையில் தலைக்கும். நீ இருளை விட்டு வெளியே வருவாய். நீ வெளியே வந்தவுடனே உன் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும். இருளிலே கர்த்தரை நோக்கி பாடு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. ஒரு விதத்தில் நீ சஞ்சலப்படாதே. தேவனை புகழ்ந்து பாடி இருட்டு நேரத்தில் உன் வாயிலிருந்து வருகிற துதியின் சத்தம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை வருகிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அருமையான பிள்ளைகளுடைய இருள் தொடர்ந்து இருக்க வேண்டாம் தகப்பனே. அந்த இருளில் இருந்தவளை வெளிச்சத்தை கொண்டு வாரும். தடைகளாகிய இருள், ஏமாற்றமாகிய இருள், தாமதமாகிய இருள், வருத்தமாகிய இருள், பலவீனமாகிய இருள், இவையிலிருந்து உமது பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா எதிர்வல்லமையிலிருந்தும் உமது பிள்ளைகளை வெளியே கொண்டு வர வேண்டுகிறோம். வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளை இந்த உலகம் காண வேண்டும் தகப்பனே. உம்முடைய நாமம் அவர்களுக்குள்ளே மகிமைப்பட வேண்டும். உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.